ஆஸ்ட்ரோ டிவி ஆதினர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் மீனராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பயிற்சியால் உண்டாகும் யோக பலன்களை இன்றைய பதிவில் பார்ப்போம். இந்த குரு பகவான் வாக்கியப்படி சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிறார். ஆங்கில தேதிக்கு 15/11/2020 இந்த குரு பகவான் பயிற்சியாகிறார். திருக்கணிதப்படி 20/11/2020 குரு பகவான் பயிற்சியாகிறார். குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிறார். குரு பகவான் ஒரு ராசியில் 13 மாதங்கள் தங்குவார். வான்மண்டலத்தில் சூரியனுக்கு 5வது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரக்கூடியவர் இந்த குரு பகவான். சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய சுபக்கிரகம் இந்த குரு பகவான் தான். மனித வாழ்வின் வளர்ச்சிக்கும் விரிவாக்கத்திற்கும் காரணமாக இருப்பவர் இந்த குரு பகவான். ஒருவர் மற்றவர்களால் மதிக்கப்படுகிறார் அல்லது வணங்கப்படுகிறார் என்றால் அதற்கு குரு பகவான் தான் காரணம். மேலும் தனக்காரகன் குரு பகவான் பலம் பெற்றவர்கள் செல்வந்தர்களாகவும் கௌரவ வாழ்வு உடையவர்களாகவும் இருப்பார்கள். அடுத்து மீன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பயிற்சினால என்ன யுகங்கள்லாம் கிடைக்கப் போகிறது என பார்ப்பதற்கு முன்னால் மீன ராசிக்காரர்களின் குணாதிசயங்களை பார்ப்போம். மீனம் காலபுருஷ தத்துவத்திற்கு 12வது ராசியாக வரும். மீன ராசிக்கு அதிபதி தனக்காரகன் குரு பகவான் ஆவார். மீன ராசியில் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதமும் உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும் ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும் மீனராசிக்குள் அடங்கும். மீனராசியில் பிறந்தவர்கள் நீதி, நேர்மை, நியாயத்தை பின்பற்றக்கூடியவர்கள், விவேகத்தன்மை மற்றும் தனித்தன்மை கொண்டவர்கள். மீனராசிக்காரர்கள் அதிகம் கற்பனை திறன் கொண்டவர்கள். ஆதலால் சினிமா போன்ற துறைகளில் அதிகம் ஜொலிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரகசியங்களை காக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலில் வருமானம் உடையவர்கள் இந்த மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பயிற்சினால என்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இதுநாள் வரையும் குரு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாருங்க. தற்போது லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு இதுநாள் வரையும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் நின்னதுனால குரு பகவான் என்ன யோகங்களை கொடுத்திருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, 10ஆம் இடத்தில் குரு நின்ற இந்த காலத்தில் உத்தியோக விஷயத்தில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தையும் ஒரு பதட்டத்தையும் கொடுத்துருப்பாருங்க. அதே போல் மீன ராசிக்காரர்களுக்கு 10இல் குரு நின்ற காலத்தில் எதிலும் ஒரு நிலையில்லாத அமைப்பை தாங்க கொடுத்துருப்பாரு மீன ராசிக்காரர்களுக்கு. மேலும் ஒரு சிலருக்கு புது வேலை வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதில் ஒரு முழு திருப்தி இல்லாத ஒரு அமைப்பை தாங்க கொடுத்துருப்பாரு. மேலும் ஒரு சிலருக்கு 10ஆம் இடத்துல குரு நின்ற காலத்தில் உத்தியோகத்தில் இடமாற்றம்லாம் கொடுத்துருக்குங்க குரு பகவான். ஆனால் அந்த இடமாற்றம் மனசளவில் ஒரு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கல அப்படின்னு தாங்க சொல்லணும். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் 10ஆம் இடத்தில் நின்ற இந்த 13 மாதங்களும் நீங்கள் எதையோ இழந்தது போலவே காணப்பட்டிருப்பீர்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும். வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்புமே இல்லாத ஒரு அமைப்பை கொடுத்துருப்பாருங்க 10ஆம் இடத்துல குரு நின்ற காலத்தில். மேலும் குடும்பத்தில் சுபகாரியங்களில் தடைகளை கொடுத்துருப்பாரு. அப்படியே சுபகாரியங்கள் செஞ்சாலும் அதில் ஒரு திருப்தியான அமைப்பை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. மேலும் எவ்வளவுதான் நீங்கள் திறமையை பயன்படுத்தினாலும் குரு பகவான் 10ஆம் இடத்துல நின்ற காலத்தில் அந்த காரியத்தில் ஒரு முழு வெற்றியை நீங்கள் பார்த்துருக்க முடியாது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே போல் தனக்காரகன் குரு பகவான் 10ஆம் இடத்தில் நின்ற காலத்தில் பண முடக்கம், பண ஏமாற்றம், பணத்தால் குடும்பத்தில் பிரச்சனை, இது போன்ற அமைப்புகளை கொடுத்துருப்பாருங்க குரு பகவான் 10ஆம் இடத்துல நின்றதுனால. மேலும் 10ஆம் இடத்துல குரு நின்ற காலம் உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய எண்ணங்கள் எதுவுமே நிறைவேறி இருக்காது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே போல் 10ஆம் இடத்துல குரு நின்ற காலத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். தற்போது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறாருங்க. இது வரவேற்கத்தக்கது. ஏன்னா லாபஸ்தானத்தில் ஏற்கனவே சனி பகவான் ஆட்சியாக சொந்த வீட்டில் இருக்கிறாருங்க. அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் லாபாதிபதி சனி பகவானும் இருக்கிறாரு. தற்போது 10ஆம் அதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் குரு பகவான் தாங்க. அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கையில் நிறைய ஏற்றங்களை பார்க்க போகிறீர்கள். 11ஆம் இடத்துல குரு அமர்ற காலம் ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லாங்க. சரி, லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல குரு பகவான் அமர்றதுனால என்ன யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்தில் குரு பகவான் முழு பலம் அடைவாருங்க. மேலும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்றாலும் நீச்ச பங்க ராஜயோக நிலையில் இருக்கிறாருங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குடைய சனி பகவான் அந்த வீட்டில் இருக்கிறதுனால குருவுக்கு முழு நீச்ச பங்கும் கிடைக்கிறதுங்க.
அப்போ நீச்ச பங்க ராஜயோக நிலையில் நிற்கிறதுனால குரு பகவான் யோகங்களை அள்ளி கொடுப்பாருங்க. மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு குரு 11ஆம் இடத்துல நிற்கிறதுனால முழு ராஜ பார்வைங்கிறது இந்த நாட்களில் இருக்குங்க. அதாவது இந்த நவம்பர் மாதத்துலேருந்து ஒரு 13 மாதங்களுக்கு உங்களுக்கு முழு ராஜ பார்வை கிடைக்குங்க மீன ராசிக்காரர்களுக்கு. இதனால் தடைப்பட்ட திருமணங்கள்லாம் இதுமாரி பார்த்திங்கன்னா சிறப்பாக நடந்தேருங்க உங்களுக்கு. அதே போல் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமரும் காலத்தில் குழந்தை பாக்கியம் கிட்டுங்க. அதுவும் ஆண் குழந்தையாக இருக்கும். மேலும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் லாபாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிட்டே இருக்குங்க இந்த நாட்களில். அதாவது பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இதுவரையும் பார்க்க முடியாத பணத்தெல்லாம் லாபஸ்தானத்தில் குரு பகவான் நிற்கும்போது பார்க்க முடியுங்க. அதாவது பணமழையில் நனைய முடியுமா, பணம் பார்த்தீங்கன்னா கொட்டுன்னு கொட்டுமா. இந்த லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது அவ்வளோ சிறப்புங்க. மேலும் 11ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால பல வழியிலையும் நீங்கள் சம்பாதிக்கிற யோகம் தருங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கல் யோகம் தரும். மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் லாபாதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் இந்த 13 மாதங்களும் அமோகமான பணப்புழக்கத்தை பார்க்க முடியுங்க. மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் அவர் 10ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் அமர்றதுனால அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு தேடி வருங்க. உத்தியோகத்தில் உயர் பதவிகள் தேடி வரும் உங்களுக்கு. உத்தியோகத்தில் நல்ல இடமாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் இந்த நாட்களில். அதனால் குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வது எல்லா வகையிலும் சிறப்பு அப்படின்னு சொல்லாங்க. மேலும் மற்றவர்களுக்கு கட்டளையிடக்கூடிய அதிகார பதவியில் நீங்கள் அமர முடியும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி அவர். அதே போல் உங்கள் ஊரில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இந்த நாட்களில் கிடைக்கும். அதே போல் நீங்கள் பெரிய மனிதர் என பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தருங்க. மேலும் புது பணக்காரர் என பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை தருங்க குரு பகவான் லாபஸ்தானத்தில் நிற்கும் பொழுது. அதனால் உங்களுக்கு பண வருவாய் சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களுடைய புகழ் 8 திக்கும் வரவங்க இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது. மேலும் லாபஸ்தானத்தில் குரு அமர்றதுனால உடல்நிலையிலும் மனநிலையிலும் தெளிவாக இருப்பீர்கள். புதுசாக இடம் வாங்கக்கூடிய யோகம் தரும். புதுசாக வீடு கட்டக்கூடிய யோகம் தரும். அதே போல் கட்டின வீட்டை வாங்கக்கூடிய யோகம் தருங்க 11ஆம் இடத்துல குரு அமர்வதனால. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர முடியுங்க. புது ஆடை ஆபரணங்கள் போட்டு பார்க்கக்கூடிய யோகம் தரும் 11ஆம் இடத்துல குரு அமர்வதனால. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் தருங்க இந்த நாட்களில். வெளிநாடு சென்று நல்ல ஒரு உத்தியோகத்தில் அமரக்கூடிய யோகம் தரும். அதே போல் நல்ல ஒரு வருவாய் அமையக்கூடிய யோகம் தருங்க இந்த நாட்களில். மேலும் சொந்த நாட்டை விட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலம் ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லாங்க. பொதுவாக மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது, லாபாதிபதி சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது, 3ல் ராகு இருக்கிறது. இந்த கோச்சாரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலமாக அமைஞ்சிருக்குங்க. இது போன்ற கோச்சாரங்கள் இனிமேல் அமைவது உங்களுக்கு ரொம்ப நீண்ட காலம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த கோச்சாரங்கள் உங்களுக்கு மிக்க வலுவை தரும், வாழ்க்கையில் நல்ல உயர்வை தரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் புத்திரக்காரகன் குரு 11ஆம் இடத்துல அமர்றதுனால பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீங்க. பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செய்து பார்க்கக்கூடிய யோகம் கிட்டும். மேலும் 10ஆம் அதிபதி குரு பகவான் 11ஆம் இடத்துல அமர்றதுனால சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க நாளுக்கு நாள் உயர்வை காண முடியுங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானம் ஏறுறார். அதே போல் மீன ராசிக்காரர்கள் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய யோகம் தருங்க 10ஆம் அதிபதி லாபஸ்தானம் ஏறுவதனால. அதே போல் குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் உயருங்க அந்த நாட்களில். மேலும் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை குறைகளும் அகலுங்க. எதிலும் ஒரு திருப்தியான அமைப்பை நீங்கள் பார்க்க முடியும். எந்த ஒரு முயற்சியில் இறங்கினாலும் அந்த முயற்சியில் ஒரு முழு வெற்றியை நீங்கள் பார்க்க முடியும். வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் தட்டி செல்ல முடியும் இந்த நாட்களில். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு தாங்க. அவர் லாபஸ்தானத்தில் நீச்ச பங்க ராஜயோக நிலையில் நிற்கிறதுனால திடீர் லாபம் தருங்க உங்களுக்கு. அதே போல் இந்த நாட்களில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் மூலமும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலமும் யோகம் கிட்டுங்க. அரசியலில் லாபம் தரும், அரசாங்கத்தில் லாபம் தரும், ஷேர் மார்க்கெட்டு, கமிஷன் இது போன்ற இனங்கள்லாம் நல்ல வருவாய் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு சென்று பிழைக்கக்கூடிய யோகம் தரும். புதுசாக வாகனம் வாங்க முடியும், புதுசாக வீடு கட்ட முடியும். அதே போல் போட்டித் தேர்வில் ஜெயிக்க முடியுங்க உங்கள் ராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால. மேலும் உங்கள்கிட்ட யாருமே போட்டிக்கு வர முடியாதுங்க. போட்டிக்கு வந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைதெறிக்க ஓடுவாங்க இந்த நாட்களில். பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் நிற்கிற இந்த 13 மாதங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாம் லாபத்தில் தான் முடியும் உங்களுக்கு.
அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது நிறைவான யோகத்தை நீங்கள் பார்க்க முடியும். அடுத்தது குரு பகவான் எந்த இடத்தை விட பார்க்கும் இடம் வளம் பெறுங்க. இப்போ குரு பார்த்தால் கோடி தோஷம் நீங்குமா. குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் புனிதத்தன்மை பெறும், உயிர்த்தன்மை பெறுங்க. குரு பகவான் தான் நின்ற இடத்திலிருந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பார். இப்போ குரு பகவான் 11ஆம் இடத்தில் நின்று தனது 5ஆம் பார்வையால் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், 3ஆம் இடங்கிறது வெற்றி ஸ்தானங்க. அப்போ 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்து ஏற்கனவே 3ஆம் இடத்துல ராகு முழு பலத்தோடு நிற்கிறதுனால நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் முழு வெற்றி பெற முடியும். அதே போல் வெற்றி ஸ்தானத்தில் ராகு நின்று குரு பகவானுடைய பார்வையை விடுவதனால வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க இந்த நாட்களில். அதே போல் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று உயரிய உத்தியோகத்தில் நீங்கள் அமர முடியும். யாரிடமும் போட்டி போட்டு ஜெயிக்க முடியுங்க இந்த நாட்களில் இந்த 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால. அதே போல் ஆபரண யோகம் தருங்க இந்த நாட்களில். நிறைய ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் தரும் குடும்பத்தில். அதே போல் மீனராசிக்கார பெண்களாக இருந்தால் இந்த நாட்களில் நிறைய ஆபரணம் போட்டு பார்க்கக்கூடிய யோகம் தருங்க. மேலும் 3ஆம் இடம் பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான இடம். அதனால் இந்த 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரும் வாய்ப்பு தருங்க. பணம் பார்த்தீங்கன்னா சரளமாக போடுங்க இந்த நாட்களில். 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஒரு மனசில் ஒரு புது தைரியம் உங்களுக்கு கிடைக்குங்க. எந்த காரியத்தில் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு தருவார். அதனால் கோழையாக இருந்தவங்க கூட இந்த குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்குற காலத்தில் அதாவது வெற்றி வீரனாக நீங்கள் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகளை தரும். மேலும் ஒரு புது அசட்டு துணிச்சல் உங்களுக்கு இந்த நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம், பூர்வீகஸ்தானம், புத்தி ஸ்தானங்க. இந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள், புத்திர பாக்கியம் கிட்டுங்க உங்களுக்கு. அதே போல் பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியம் சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தருங்க. அதே போல் 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானங்க. அப்போ 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்களுக்கு. இந்த ரேஸு, லாட்டரி, கமிஷன் துறையெல்லாம் அமோகமான பணப்புழக்கத்தை கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்தை தன்னுடைய நேர் பார்வையினால் பார்க்குறாருங்க லாபஸ்தானத்திலிருந்து. அதனால் 5ஆம் இடம் மிக்க பலம் பெறும் உங்களுக்கு. நீங்கள் எந்த திட்டம் போட்டாலும் முழு வெற்றி கிடைக்குங்க இந்த நாட்களில். பூர்வீக சொத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த நாட்களில் உங்களுக்கு தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால திருமண வாய்ப்புகள் தேடி வருங்க. நீண்ட நாட்களாக உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா கூட இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அதே போல் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு யோகம் கிட்டுங்க. உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு மனநிலையிலும் சரி உடல்நிலையில் எந்த பாதிப்புகள் இருந்தாலும் அகன்றுடுங்க இந்த நாட்களில். மேலும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உத்தியோக வாய்ப்புகள் தேடி வரும். இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கை துணைவரால் நீங்கள் யோகம் பெறக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நண்பர்களால் யோகம் கிடைக்கும். இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களெல்லாம் ஒரு யோகமான காலம் அப்படின்னு சொல்லாங்க. கூட்டு தொழில் மூலம் அமோகமான பண வருவாயை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க நல்ல பணப்புழக்கத்தை நீங்கள் பார்க்க முடியும் இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய சார நிலை. இப்போ குரு பகவான் யாருடைய சாரத்தில் பயணம் செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் மகர ராசியில் பயணம் செய்கிறாருங்க. மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் இருக்குது. முதல்ல உத்திராட நட்சத்திர காலில் பயணம் செய்வாருங்க. உத்திராட நட்சத்திர அதிபதி சூரியன். இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதிங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் அதிபதியினுடைய சாரத்தில் மிகப்பெரிய சுபக்கிரகம் பயணம் செய்கிறார். அப்போ 6ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா கடன், நோய், வழக்கு ஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடன், நோய், வழக்கிலிருந்து நீங்கள் முழுவதுமாக வெளிவரக்கூடிய யோகம் தருங்க இந்த 6ஆம் அதிபதியினுடைய சாரத்தில் குரு பகவான் பயணம் செய்யும் பொழுது. மேலும் எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் கட்டுப்படும். அதே போல் உங்களுடைய எதிரிகள் பார்த்தீங்கன்னா தலைதெறிக்க ஓடுவாங்க இந்த நாட்களில். அதனால் மிக சிறப்பான காலங்க இந்த காலம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த கடன், நோய், வழக்கிலிருந்து உங்களுக்கு விடிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சாரத்தில் பயணம் செய்வார். இந்த சந்திரனுடைய சாரத்தில் இந்த செப்டம்பர் மாதம் 2021 வரையும் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சாரத்தில் பயணம் செய்வாருங்க. சந்திரன் மீன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் அதிபதிங்க. அதாவது ஒரு யோகாதிபதியினுடைய சாரத்தில் குரு பகவான் பயணம் செய்யும்போது அதிர்ஷ்டகரமான பலன்களை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம். அதில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சுபக்கிரகம் பயணம் செய்யும்போது அதிர்ஷ்டங்கள் கொட்டும் அப்படின்னு சொல்லாங்க. இந்த ரேஸு, லாட்டரி போன்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வருவாய் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்து மூலம் உங்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்குங்க இந்த நாட்கள். பூர்வீக சொத்து மூலம் உங்களுக்கு நல்ல எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும். அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 5ஆம் அதிபதியினுடைய சாரத்தில் பயணம் செய்கிறாருங்க.
அதாவது இந்த 2021 செப்டம்பர் மாதம் வரையும் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியுடைய சாரத்தில் பயணம் செய்வார். 5ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஸ்தானம். அப்போ மிகப்பெரிய சுபக்கிரகம் இந்த 5ஆம் அதிபதியுடைய சாரத்தில் பயணம் செய்யறதுனால அதிர்ஷ்டங்கள் கொட்டுமா. அதாவது இந்த ரேஸு, லாட்டரி, கமிஷன் துறையில் இருப்பவங்களுக்கு அமோகமான பண வருவாய் கிடைக்குங்க. மேலும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு 5ஆம் அதிபதியுடைய சாரத்தில் இந்த குரு பகவான் பயணம் செய்யும்போது புத்திர பாக்கியம் கிட்டும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். அதாவது பிள்ளைகளுக்கு உத்தியோக வாய்ப்புகள் தேடி வரும். பிள்ளைகளுக்கு சுபகாரியம், சுப செலவுகள் வந்து சேருங்க இந்த நாட்களில். அதாவது பெற்ற பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி பெறக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லாங்க இந்த 5ஆம் அதிபதியுடைய சாரத்தில் குரு பகவான் பயணம் செய்யும் பொழுது. மேலும் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து பூர்வீக சொத்து மூலம் நல்ல ஒரு வருவாயை, நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லாங்க இந்த 5ஆம் அதிபதியுடைய சாரத்தில் குரு பகவான் பயணம் செய்யும்போது. மேலும் 5ஆம் இடம் புத்திஸ்தானங்கிறதுனால நல்லா தெளிவாக இருப்பீங்க, நல்லா மகிழ்ச்சியோடு இருப்பீங்க இந்த நாட்களில். அதே போல் எந்த ஒரு திட்டம் போட்டாலும் அந்த திட்டங்கள் பலிக்கும். மேலும் அடுத்தவர்கள் யோசனையை நீங்கள் கேட்க வேண்டாம். உங்கள் யோசனைக்கு என்னென்னலாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யுகம் தருங்க. அதனால் இந்த 5ஆம் அதிபதியுடைய சாரத்தில் குரு பகவான் பயணம் செய்யும்போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய சாரத்தில் குரு பகவான் பயணம் செய்வார். செவ்வாய் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகர். இந்த 2021 டிசம்பர் வரையும் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய சாரத்தில் பயணம் செய்வாருங்க. மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 2க்கும் 9க்கும் உடையவர். அப்போ ஒரு யோகாதிபதியினுடைய சாரத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் பார்த்தீங்கன்னா பயணம் செய்யும்போது மிக்க அதிர்ஷ்டகரமான பலன்களை கொடுக்குங்க. 9ஆம் அதிபதியினுடைய சாரத்தில் பயணம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருந்தாலும் அந்த நாட்களில் நிவர்த்தி ஆகிடுங்க. நல்ல பாக்கியங்கள் கிடைக்கும், உங்கள் ஆசைகள் நிறைவேறும். மேலும் தகப்பனார் சொத்து மூலம் உங்களுக்கு யுகம் கிடைக்குங்க. அதே போல் தகப்பனாருக்கு இருக்கிற கஷ்டங்கள்லாம் மாறும். வெளியூர், வெளிநாடு பாக்கியம் கொடுக்கும் அந்த நாட்களில். மேலும் பொது காரியம், பொது சேவையில் இறங்கி புகழ் பெறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லாங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் கிட்டும். அதாவது எல்லா பாக்கியங்களும் உங்களுக்கு கிட்டுங்க உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் பாக்கியாதிபதியினுடைய சாரத்தில் பயணம் செய்யும் பொழுது. மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதிங்கிறதுனால வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம்லாம் பலம் பெற இருக்கிறது. நல்ல வாக்கு பலம், நல்ல பேச்சு திறமை, நல்ல கொடுக்கல் வாங்கல், குடும்ப விருத்தி, குடும்ப கௌரவம், குடும்ப அந்தஸ்து இதெல்லாம் உயருங்க உங்களுக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சினால் சில காரியங்களை சாதிக்க முடியும். உங்கள் பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். உங்கள் பேச்சு கேட்க பல பேர் காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லாங்க இந்த 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியினுடைய சாரத்தில் குரு பகவான் பயணம் செய்யும்போது. அதனால் முதல் தர யோகர் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய சாரத்தில் குரு பகவான் பயணம் செய்யும்போது அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை உங்களுக்கு தேடித்தருங்க இந்த குரு பகவான். மொத்தத்தில் இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லாங்க. நிறைய பணப்புழக்கத்தை கொடுக்க போகுது. அதே போல் சமுதாயத்தில் கௌரவம், அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்க போகுதுங்க உங்களுக்கு. உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்கும் இந்த நாட்களில். மற்றவர்கள் பார்த்து உங்களை மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லாங்க. தலை நிமிர்ந்து நடக்க முடியும் சமுதாயத்தில். நல்ல பேர் புகழெலாம் கிடைக்குங்க இந்த நாட்களில். அதனால் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு யுகமான காலம். மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறாருங்க. லாபாதிபதி மிக்க வலுவோடு இருக்கிறாரு. அதே போல் 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு முயற்சி ஸ்தானத்தில். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். அதனால் மீன ராசிக்காரர்களுக்கு கோச்சாரங்கள் மிக வலுவாக இருக்கிறது. மேலும் இந்த கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கு அபூர்வமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லணுங்க. மேலும் வாழ்க்கையில் மீன ராசிக்காரர்களுக்கு இனி ராஜயோகம் அப்படின்னு சொல்லாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜநடை நடக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லாங்க மீன ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர இருப்பதால். அதனால் ஒரு யுகமான காலம். வாழ்க்கையில் இனிமேல் எல்லா நிலைகளிலும் மீன ராசிக்காரர்கள் உயர்வை காணப்போகிறீர்கள் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. சரி, என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாருங்கள். அதே போல் தஞ்சாவூருக்கு அருகிலுள்ள திட்டைக்கு ஒரு முறை சென்று வாருங்கள். அங்குள்ள குரு பகவானை தரிசிப்பதன் மூலம் நல்ல யுகமான பலன்களை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலங்குடிக்கும் சென்று அங்குள்ள குரு பகவானையும் தரிசித்து வாருங்கள். செழிப்பான பலன்களை நீங்கள் பார்க்கலாம். மேலும் திருச்செந்தூர் சென்று அங்குள்ள முருகப்பெருமானை தரிசிப்பதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுகமான பலன்களை கொடுக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.